சின்னம்மா, விஷயம் இவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் மேற்கொண்டு நடக்க வேண்டிய சீக்கிரம் நடத்தலாம்ல? என்ன நடத்தலாங்கிற? தீபா சுனிலோட கல்யாணத்தை தான். எல்லாத்தையும் நீயே முடிவு பண்ணிட்டியா? என்னோட முடிவா இங்க முக்கியம்? பின்ன அவங்களோட முடிவா? சின்னம்மா இப்படி எதுலயும் பிடி கொடுக்காம பேசினா எப்படி? பிள்ளைங்க வளர்ந்துட்டா அவங்களுக்கு என்ன செய்யணும்னு அப்பா அம்மாவுக்கு தெரியும். அதான் சொல்ல வந்தேன். சின்னம்மாவோட சம்மத்தோட தான் இது நடக்கணும். எனக்கு அந்த பையன் மேல அவ்வளவு பிடிப்பு இல்ல. அப்படி சொல்லாதீங்க. சகல வசதிகளோட வாழ்றவன் தான் அந்த பையன். அவன் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதால அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன். எனக்கு தீபாவோட வாழ்க்கை தான் முக்கியம். அதுக்கு பொருத்தமானவன் தான் சுனில். அப்பா இப்ப இல்ல, அவர் வரட்டும். வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கலாம். அதுவும் சரிதான். சின்னம்மா எது சொன்னாலும் சரியாதான் இருக்கும். அப்பாடா, என் பேர் சொல்லி கூப்பிட கூட தெரியுதே. நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நல்லது நினைக்கிறது தான் என்னோட வேலை. நீ நினைக்கிறது நடக்கும்னு கனவுல கூட நினைக்காத. நான் நினைக்கிறது நடக்காம இருக்கிறது இல்ல. வந்த விருந்தாளிய வாக்குவாதம் பண்ணும்படியா வைக்க வேண்டாம். அதுதான் ஒரு வீட்டு பெரியவங்களோட அழகு. என்ன நீ சோதிக்கவா வந்திருக்க? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அவங்கவுங்க விருப்பம் தெரிஞ்சு நடக்கிறதா எல்லாருக்குமே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன்னோட எந்த வேலையும் இந்த வீட்டுல நடக்காது. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்னோட விருப்பத்தை நடத்தி காட்டாம நான் விட மாட்டேன். அது நீங்க பார்க்கதானே போறீங்க. உனக்கு நான் கடைசியா சொல்றேன், தீபா ஏன் பொண்ணு. அதை விட அவ என்னோட லவர். இனிமே நீ அவளை பார்க்க கூடாது. பார்த்த என்ன மிரட்டுறீங்களா? ஆமா. சுனில், சுனில், என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல. டைம் என்னாச்சுன்னு தெரியுமா? தூங்குற வழியை பாரு. ம்.
என்ன? எல்லாத்துலயும் ஜெயிச்சுட்டு நினைக்கிறியா? எனக்கு புரியல. எல்லாமே உனக்கு கிடைச்சிடுச்சுன்னு நீ நினைக்கிறது உன்னோட முட்டாள்தனத்தை காமிக்குது. இந்த மாதிரி விளையாட்டு எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்னோட வாழ்க்கை, என் பொண்ணோட வாழ்க்கை. நீ வெறும் வளர்த்த அம்மா தான். என்ன இருந்தாலும் வளர்த்த அம்மா பெத்த அம்மா ஆயிட முடியாது. அதனாலதான் நீ இந்த மாதிரி செய்ய துணிஞ்சிட்டியா? நான் எந்த தப்பு செய்யலையே. இல்ல, ஞாபகம் இல்லையா உனக்கு? ஏற்கனவே ஒரு தடவை நீ என்ன அனுபவிச்சுட்ட. நான் என்னோட வாழ்க்கையில செஞ்ச ஒரே தப்பு. அது என் தப்பா இருந்தாலும் அந்த தப்புல உனக்கு பங்கு இருக்குல்ல? ஆமா, அந்த தப்புக்கான மன உளைச்சல இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எந்த ஒரு சுகமும் கிடைக்காத சூழ்நிலையில நான் செஞ்ச தப்பு அது. என் வாழ்க்கையில படிஞ்ச ஒரு கருப்பு கரை. நான் வாழ்க்கையில செஞ்ச பெரிய தப்பு அது. அப்போ தப்பு செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் ஏன் என்ன மட்டும் குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்க? ஏன்? அதை நினைச்சு நான் தினம் தினம் புழுங்கிட்டு இருக்கேன். அதை மறைக்க முயற்சி பண்றேன். தயவு செஞ்சு என் பொண்ணு வாழ்க்கையை வீணாக்காத. அவ வாழ்க்கையை வீணாக்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ணல. நான் தான் சொன்னேன்ல, அது நடக்காதுன்னு. நானும் ஒரு பொண்ணுதான். என் மனசுலயும் ஆசா பசங்கெல்லாம் இருக்குது. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில நான் வயசான மாதவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அதனாலதான் அந்த தப்பு நடந்தது. அத அன்னைக்கோட மறந்துட்டேன். அன்னைக்கு என் கூட பகிர்ந்துகிட்ட இரவு உன்னை பார்த்ததுல இருந்து அது தொடர்ந்துகிட்டே இருக்கு. தீபா வளர்த்த பொண்ணு தானே. அவளை நான் கட்டிக்கிட்டாலும் நம்ம பழைய உறவை தொடரலாம். என்னடா சொன்ன? நான் ஆம்பளைங்களை தேடி அலைகிற வேசின்னு நினைச்சியா? உன்னோட அதிகமா பேச விரும்பல. இந்த கல்யாணம் நடக்காது, நடத்தவும் விட மாட்டேன். என்ன சவால் விடுறியா? அப்படியே வச்சுக்கோயே. இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுவேன். பாக்கறேன் இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு. என்னங்க திடீர்னு? கல்யாணம் நிச்சயமானதால நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறியா? இல்ல, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னோட திருவிளையாடலே ஆரம்பிக்க போகுது. இந்த விளையாட்டுல பலியாக போறது நானும் என் மகளுமா? நீ முட்டாள்தனமா பேசுற. நல்லா யோசிச்சு பாரு. அம்மா அம்மாதான், சின்னம்மா சின்னம்மாதான். பூனை போல பதுங்கி பதுங்கி வீட்டுக்குள்ள வந்துட்டு பாம்பை போல கடிக்க பாக்குறியா? கொடூரமான ஒரு கொலைகாரிகளுக்கு இப்படி தோன்றது தப்பு ஒண்ணு இல்ல. ஆனா ஒரு பாவம் அறியாத அந்த வாட்ச்மேனை கொலை பண்ணியே அத சொல்றேன். சுனில், நீ என்ன பிளாக்மெயில் செய்றியா? ஆமா, அதுக்கு தானே நான் இங்க வந்ததே. உன்னையும் உன் குடும்பத்தையும் இல்லாம ஆக்கி அந்த சொத்தெல்லாம் நான் அடைய போறேன். அந்த கொலையை நான் வெளியே சொல்ல போறேன். நான் கொலை பண்ணினேன், அதுக்கு உடனே நீயும் தான். தண்டனை உனக்கு உண்டு. அதுக்கு சாட்சி கிடையாது. அதுக்கு ஒரே சாட்சி நான் தான். நீதான் கொலையாளி. பிளாக்மெயில் பண்றது மட்டும் இல்ல, உன்னை இந்த வீட்டுல துரத்தி ஜெயிலுக்கு அனுப்ப போறேன். நீ ஒண்ணும் செய்ய முடியாது. உன்னோட முயற்சி பலிக்காது. இந்த குற்றத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக என்னோட மகளை பலிகடா வாக்க நான் சம்மதிக்க மாட்டேன். அவ எனக்கு கறவை மாடு மாதிரி. அவளை வச்சு சொத்தெல்லாம் கறந்துருவேன். எனக்கு எப்படியாவது சம்பாதிக்கணும். இதுல நான் யாருக்கும் பங்கு கொடுக்க மாட்டேன்.